கூர்ந்து பலியானே சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தவர். தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தவர். தேவன் மட்டும் அன்பு கூறுறதில்ல, நம்மும் தேவன் மீது என்ன செய்யணும்? அன்பு கூறணும். தேவன் ஏன் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் மீது அன்பு கூறணும்? ஏன்னைக்கு நம்ம ஆண்டவர் மேலே நம்ம ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கணும்? ஏன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நமக்கு அன்பாக இருக்கணும்? ஆண்டவர் மேலே நம்ம அன்பாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைகளை ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தில் வைப்பார். நம்முடைய பிள்ளைகளை ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தில் வைக்கணும் அப்படின்னா நம்ம தேவன் மேலே என்னவா இருக்கணும்? அன்பாக இருக்கணும். அன்புக்கு அடையாளம் என்ன? அன்புக்கு நிறைய காரியம் இருந்தாலும் ஒரு அன்புக்கு நான் ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறேன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்றதுக்கு ஆண்டவர் மீது அன்புள்ளதற்கு என்ன அடையாளம்? அன்புக்கு அடையாளம் ஆண்டவராக இயேசுவே சொல்கிறார். யோவான் 3:16 ஆண்டவரே சொல்கிறார், அன்புக்கு என்ன அடையாளம்? நிறைய அடையாளங்கள் இருந்தாலும் அந்த முக்கியமான அடையாளத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நமக்கு சொல்கிறார். தேவன் தமது ஒரே பேரான குமாரனை எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி கொடுப்பது நாம் தேவன் மேல் வச்சிருக்கிற அன்பினுடைய அடையாளம். நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னா கொடுக்கறது தேவன் மீது வைத்திருக்கிற அன்பினுடைய அடையாளம். ஒரு ஆளுக்கு ஒன்று நம்ம கொடுக்குறோம், ஒரு ஆளுக்கு ஒரு காரியத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு. எனக்கு அநேக சுகபோக நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் அந்த கவலை எழுதுவாங்க, அன்பளிப்பு அப்படின்னு எழுதுவாங்க. அன்பளிப்பு இது எப்படி கொடுக்கறது அப்படின்னா அன்புக்கு அடையாளம். அன்புக்கு அடையாளம் என்ன அப்படின்னா சிறந்த அடையாளம். நிறைய அடையாளங்கள் இருந்தாலும் அன்புக்கு சிறந்த அடையாளம் நம்ம கொடுக்கறது. நம்ம ஒரு யாரை நம்ம நேசிக்கிறோமோ இல்லை யார் மீது அன்பு வச்சிருக்கிறோமோ அவர்களுக்கு நாம் கொடுப்பது அன்பினுடைய அடையாளம். அன்பினுடைய அடையாளம். ஆண்டவராக இயேசு நம்மளை என்ன பிதா தேவன் என்ன செய்கிறார்? நம்மளை நேசிக்கிறார். பிதா தேவன் நம்மளை அதான் அழகாக சொல்கிறார், என்னது தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கவனோ அவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படி அவளை தந்திரளி. அப்போ அன்புக்கு அடையாளமே என்ன அப்படின்னா அவருடைய ஒரே கொடுப்பது. அவர் ஒரே பேரான என்ன செய்கிறார்? குமாரனை. ஏதோ இருக்கிறத அவர்கிட்ட காசை கொடுக்கல, பணத்தை கொடுக்கல, வெள்ளியும் வெண்கலத்தையும் கொடுக்கல. என்ன கொடுக்கிறார்? இருக்கிறதுலையே சிறந்ததை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இருக்கிறதுலையே சிறந்ததை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். நம்மகிட்ட இருக்கிறதுலையே சிறந்ததை நாம் கொடுப்பது அன்பினுடைய அடையாளம். என்ன சொல்லப்போனால் யாரை நாம் அதிகமாக நேசிக்கிறோமோ, யாரை நாம் அதிகமாக அன்பு இருக்கிறோமோ, யார் மேலே நான் அதிகமாக அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அவர்களுக்கு நம்ம இடத்துல இருக்கிறத சாதாரணது இல்லை, சிறந்தது இல்லையா? அழகாக சொல்கிறார். அந்த 3 ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா இப்போ பைபிளுடைய முழு பைபிளுக்கும் பேசிக்கான வசனம் இதுதான். முழு ஹோல் பைபிளுக்கும் பேசிக்கான வசனம் இதுதான். இதை வச்சு தான் முழு பைபிளுமே. அப்படின்னா அந்த பேசிக்கான வசனத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா அழகாக சொல்ல. திரும்ப வாசிக்க வந்து தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி. இவ்வளவா என்ன செய்தார்? அவனுக்கு அன்பு கூர்ந்தாருன்றார் இல்லையா? ரோமர் 8:32 கூட சொல்கிறார் இல்லையா? ரோமர் 8:28 வாசிச்சுட்டு 32 வாசிச்சுன்னா ஏற்கனவே கவனிச்சிருக்கோம். இந்த வசந்த ஒரு பிரசாத கவனிச்சிருக்கோம். 28 ரோமர் 8:28 32 அன்றியும் தம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 32 வசனம், அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல்
அப்படின்னா யாருக்காக அது ஒப்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு 28 முதல் பகுதி, அன்றையும் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், அப்போ எல்லாமே உங்களுக்கு என்னமாக இருக்கணும், நன்மையாக இருக்கணும் என்றதுக்காக 32 முதல் பகுதி, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவர்களுக்காக என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார் என்றார். அப்போ எதுக்கு ஒப்பு கொடுக்குறாரு? அப்போ கொடுக்கறது எதன் அடையாளம்? கொடுப்பது எதன் அடையாளம்? அன்பினுடைய அடையாளம். அது காணிக்கை கொடுத்தாலும் சரி, அது தசமாக கொடுத்தாலும் சரி, பொருளை கொடுத்தாலும் சரி, ஜபத்தை கொடுத்தாலும் சரி, நேரத்தை கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் சரி, நாம் கொடுப்பது எதன் அடையாளம் அப்படின்னா அன்பினுடைய அடையாளம். அன்பினுடைய அடையாளம். இப்போ ஆண்டவரை இயேசுவே சொல்கிறாரு, அன்பினுடைய அடையாளம். அன்பினால தான் என்ன செய்யணும், இவ்வளவாய் கொடுத்து உங்களுடைய ஒரே பிறந்த குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் என்ன செஞ்சார், அன்பு கூர்ந்தார்ந்தார். அப்போ அன்பு என்ன செய்யும்னா கொடுக்க வைக்கும். அன்பு என்ன செய்யும், கொடுக்க வைக்கும். யார் கொடுக்க வைக்கும்? யாரை நேசிக்கிறோமோ அவர்களுக்கு கொடுக்க வைக்கும். யார் மீது அதிகமாக அன்பு இருக்கிறோமோ அவர்களுக்கு கொடுக்க வைக்கும். அப்போ நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் என்னால் என்ன செய்ய முடியல, அதாவது அவங்கள்ட்ட இருக்கிறது, ஒருவேளை பிதா என்ன கொடுத்தார், இருந்த ஒரே பேரனை குமாரனை கொடுத்துட்டார், இருந்த ஒரே பேரனை குமாரனை கொடுத்துட்டார். நம்ம இடத்துல என்ன இருக்கோ அதை நம்ம அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறது என்ன தேவைன்னா அன்பினுடைய அடையாளம். நேற்று அந்த 3 கருத்து என்ன சொன்னோம். ஒன்று என்ன சொன்னால், நீதிமொழி 17:17 சொல்லும் போது சொன்னோம், சிநேகிதன் எல்லா காலத்திலும் செய்வான். சிநேகத்தை பெறுவான்னு சொல்லல பாருங்க. சிநேகிதன் எல்லா காலத்திலும் என்ன செய்வான், சிநேகிப்பான்றார் இல்லையா? எல்லா காலத்திலும் அப்படின்னா அவன் சிநேகத்தை பெறலை, சிநேகத்தை கொடுக்குறான். சிநேகிதன் எல்லா காலத்திலும், அப்போ சிநேகத்தை என்ன செய்கிறான், அவன் சிநேகத்தை பெறலை, அவன் சிநேகத்தை என்ன செய்கிறான், கொடுக்குறான் இல்லையா? சிநேகத்தை எல்லா கதை சிநேகம் நடந்த சிநேகத்தை அவன் என்ன செய்யலை, இன்னொருத்தரால் சிநேகத்தை பெறலை, இவன் என்ன செய்கிறான், சிநேகத்தை கொடுக்குறான் இல்லையா? சிநேகத்தை கொடுக்குறான். அந்த கொடுக்கறது பிள்ளை சிநேகத்தை கொடுக்குறான். 2வது நேரத்தில் சொன்னோம், அந்த மத்திய 20:13 சொல்லும் போது சொன்னோம், அங்கே சிநேகத்தினாக்கிட்ட பெறலை, சிநேகிதனுக்கு கொடுக்குறான். மத்திய 20:13 பிரதியுத்தரமாக, சிநேகிதனே இல்லையா வாங்கிக்கோள் என்று என்ன செய்கிறான், கொடுக்குறான் இல்லையா? அவன் என்ன கொடுத்தான்னு சொல்லலை. இப்போ அவன் என்ன செய்கிறான், அவன் சிநேகங்கிட்ட சிநேகிதன்ட்டு சிநேகத்தை வாங்கலை, சிநேகிதனுக்கு என்ன செய்கிறான், கொடுச்சா நம்ம சிநேகம் தானே, சரி பரவாயில்ல விடு அப்படின்னு அவன் என்ன செஞ்சுருக்கணும். இப்போ காலிலேருந்து வேலை செய்கிறான், அப்போ நம்ம சிநேகம் தானே, அப்போ என்ன செய்யலாம், சரி பரவாயில்ல விடு, நம்ம ஃப்ரெண்டு தானே, கொடுக்காம விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கல. அப்போ சிநேகிதனுக்கு என்ன செய்கிறான், கொடுக்குறான். அந்த நீதிமொழியை வாசித்தோம், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகம். அவன் சிநேகத்தை என்ன செய்கிறான், கொடுக்குறான் இல்லையா? அவன் சிநேகம் என்ன செய்கிறான், சிநேகத்தை கொடுக்குறான். சிநேகத்தை வாங்கலை, சிநேகத்தை கொடுக்குறான். இங்கே மத்திய 20:13 சிநேகிதன் கேட்டதில் சரி நம்ம சிநேகம் தானே, நம்ம ஃப்ரெண்டு தானே, அப்போ என்ன செய்யலாம், சரி வேண்டாம் கொடு, விட கொட்டுறலாம் விடு அப்படி வச்சுக்கலாம் தானே. சிநேகிதனேன்னு சொல்கிறான். அப்போ அந்த சிநேகிதன்னு சொல்லும்போது என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு பணத்தை கொடுக்காம நிறுத்தியிருக்கலாமா? ஃப்ரெண்டு தானே, அப்போ ஃப்ரெண்டுக்கு என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பரவாயில்ல விடு அப்படின்னு எடுத்துருக்கலாம் தானே. ஆனால் என்ன செய்ய விரும்பலை, சிநேகிதனாலும் அவன் என்ன செய்ய விரும்பா, சிநேகிதன் கொடுக்க விரும்பலை தவிர சிநேகிதன் என்ன செய்ய விரும்பலை, வாங்க விரும்பலை. எதையும் அவனுக்கிட்ட வாங்க விரும்பலை, சிநேகிதன் கொடுக்க விரும்புகிறான் இல்லையா? அந்த லூக்கா 11 வாசித்தோம், லூக்கா 11:6 படித்தோம், லூக்கா 11:6 படித்தோம், லூக்கா 11:6, லூக்கா 11:6. என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு ஒண்ணுமில்லை. அப்ப இவன் என்ன செய்ய விரும்ப, சிநேகிதனுக்கு என்ன செய்ய விரும்புறான், கொடுக்க விரும்புறான தவிர சிநேகிதன் என்ன செய்ய விரும்பல. தன் இடத்துல வந்த சிநேகன் இடத்துல எதையாவது என்ன செய்ய விரும்பல, வாங்க விரும்பல. ஆனா என்ன செய்ய விரும்புறான், கொடுக்க விரும்புறான். நீதிமன்றம் வாசிச்சோம், தன் சிநேகத்தை கொடுக்கிறான். மற்ற 20:13 படிக்கிறோம், அவனுக்கு ஒரு பணத்தை சிநேகிதன் கொடுக்குறான் இல்லையா? ஸோ லூக்கா 11:6 படிக்கிறோம், சிநேகிதனுக்கு என்ன செய்கிறான், அப்பம் வைக்கிறதுக்கு கொடுக்குறான். அப்போ சிநேகிதன் அவன் என்ன செய்ய விரும்பலை, வாங்க விரும்பலை. அப்போ சிநேகிதன் என்ன செய்ய விரும்புகிறான், கொடுக்க விரும்புகிறான். இப்போ ஆண்டவரை இயேசு என்ன செய்கிறாரு, பிதாவைக்க தேவன் சொல்கிறாரு, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, உங்கள் மீது அன்பு வச்சிருக்கிறேன்ப்பா, நான் ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா. என்ன அடையாளம் இருக்கிற, என்கிட்ட இருக்கிறதுல என்னது, ஸோ இருக்கிறத பெஸ்ட்டில் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், உனக்கு நான் கொடுக்குறேன். எவ்வளவாய் தந்திரளி உலகத்தில் அன்பு கூர்ந்தா. அப்போ அன்பின் அடையாளம் என்ன, கொடுப்பது.
அன்புக்கு அடையாளம் என்ன? கொடுப்பது. அதனால தான் நீ எல்லா நிகழ்ச்சிகள் போன என்ன செய்கிறாங்க அப்படின்னா அன்பளிப்புன்னு என்ன செய்கிறாங்க, அது அன்பளிப்பு, அது மறைமுகமான கடனோ ஏதோ ஒன்று. ஆக மொத்தம் என்ன எழுதிடுறாங்க, மணமகனை வாழ்த்தி அன்பளிப்பாக, மணமகனை வாழ்த்தி அன்பளிப்பாக அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா அன்பளிப்பை தான் கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்கறதா? மறைமுகமான கடை. ஆனால் என்ன செய்கிறோம், அது அன்பளிப்பு என்ன செய்கிறோம், நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அப்போ அன்பளிப்புன்னு அன்பு அப்படின்னாலே என்ன அடையாளம்? கொடுக்கணும். நான் ஒரு ஆளை அன்பு நேசிக்கிறேன் அப்படின்னா என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவர்களுக்கு கொடுக்கணும். மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ இல்லையோ, பட் யாருமே நம்ம நேசிக்கிறோமோ, யாரை நேசிக்கிறேன்னு சொல்கிறோமோ அவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். இப்போ கொடுத்தா அப்போ எல்லாரும் நேசித்து கொடுத்துட்டா நம்ம என்ன செய்ய? இந்த கொடுக்கிறவனா அந்த அன்பு வச்சு கொடுக்குறாரு. இந்த அன்பு ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்கிறோமே, இந்த நேசிக்கிறவனுக்கு கொடுக்கறதுனால கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஒரு கதை நான் பார்க்க நம்ம கவனித்து அதை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த அன்பு என்ன செய்யும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லணும், கொடுக்கும் இல்லையா? இதை தான் தாவீதுடைய வாழ்க்கையில் 1 நாளாகமம் 29 1 நாளாகமம் 29 3வது வசனம், இன்னும் என் தேவன் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் அப்படின்னார். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தில் வச்சிருக்கிற வாஞ்சை. அப்போ ஏற்கனவே ஆண்டவர் ஆலயத்து மேலே என்ன இருக்கு? வாஞ்சை இருக்கு இல்லையா? அந்த வாஞ்சை இன்னும் என்ன செய்யல? அந்த வாஞ்சை என்ன செய்யல? எனக்கு தனியில இல்லையா? அந்த வாஞ்சை என்ன செஞ்சிச்சு? 22ஆம் அதிகாரத்தில் எவ்வளவோ கொடுக்க வைக்குது இல்லையா? 1 நாளாகமோ 20 தெரிஞ்ச பகுதி தான், ஆனால் வாசிக்கலாமே. 22:14, இதோ என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் தெங்கத்தையும் சமதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அதிகமாக என்ன செய்வா? இந்த ஒரு வார்த்தை கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. மேலே என்ன செய்கிறாரு? இதை நான் கடைசி சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ மேலே 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் சொல்கிறாரு, இதோ என் நான் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் வெள்ளியையும் நிறுத்த முடியாத வெண்கலத்தையும் இரும்பையும் சபதரித்து வைத்திருக்கிறேன். எதுக்கு? தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு. இதை எனக்கு கொடுக்குறார் இல்லையா? இப்போ தாவீதுக்கு என்ன விருப்பம்? தாவீது என்ன செய்கிறாரு? தேவனுக்கு கொடுக்குறார் இல்லையா? இதை கொடுக்குறது எதன் அடையாளம்? அன்பினுடைய அடையாளம். அதை தாங்க 1 நாளாகமம் 29:3 சொல்கிறார். என்னது? இன்னும் எனக்கு என்ன செய்யலை. அப்போ ஏற்கனவே கொடுத்தது எப்படி? தேவன் மேல் இருக்க வாஞ்சைனால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருனாக்க ஏற்கனவே கொடுத்தது ஒரு கடமை நினைக்கலாம், கட்டளை நினைக்கலாம். அங்கே ஒரு வார்த்தையை பயன்படுத்த, என்னது? இன்னும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். 1 நாளாகமம் 29:3 என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாரு? இன்னும் என் தேவன் மேல் இருக்கிற ஆலய வாஞ்சைஞ்சனால் அப்படின்னாரு. அப்போ இன்னும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்குது? இதுக்கு முன்னாடி தேவன் ஆலயத்து மேலே என்ன இருந்திருக்குது? வாஞ்சை இருந்திருக்கு இல்லையா? அந்த இன்னொன்றதுக்கு என்ன அடையாளம்? அப்போ எப்படி எழுதியிருக்கலாம்? என் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற வாஞ்சையினால் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, இந்த 1 நாளாகமம் 22 கொடுத்தது அவர் கடமைக்கு கொடுத்துருக்கணும், இல்லை ஏதோ நிர்பந்தத்தில் கொடுத்துருக்கணும். ஆனால் அங்கே என்ன வார்த்தை பயன்படுத்தினாரு? இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற வாஞ்சையினால். அப்போ நான் இன்னும் ஆண்டவர் என்ன செய்கிறேன்? அந்த நேசனுக்கு என்ன செய்யலை? குறையலை. அப்போ ஏற்கனவே கொடுத்தது எதன் அடிப்படையில்? 1 நாளாகமம் 22 ஆண்டவர் கூட 1,00,000 தாலந்து தங்கம் 10,00,000 வெள்ளி நிறுத்த முடியாத வெண்கலத்தை கொடுக்குறாரு. இது எது அடிப்படையில்? அன்பின் அடிப்படையிலே தவிர கடமைக்காகவோ கட்டளைக்காகவோ கொடுக்கல. இப்போ என்ன சொல்றாங்க? இன்னும் என் தேவனுடைய ஆலயத்து மேல் இருக்கிற வாஞ்சையினால். இன்னும் அப்படின்றாரு இல்லையா? அப்போ இவ்வளவு கொடுத்தா அந்த வாஞ்சை எனக்கு என்ன செய்யலை. அப்போ இன்னும் நான் ஏற்கனவே எனக்கு வாஞ்சை இருந்துச்சு. அந்த வாஞ்சை என்ன பண்ணுச்சு? இருந்துச்சு. ஏதோ 122ஆம் சங்கீதம் 1 என்ன? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னது எனக்கு. அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது வாருங்கன்னு சொன்னது எது கூட இருக்கலாம்? தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இருக்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான சொல்லலாம். அது ஒரு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், அதை நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற வாஞ்சினால் எங்கே வந்திருக்கலாம்? தேவனுடைய என் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கன்னு சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தேன்றான் இல்லையா? சரி, தாவீது கேட்கலாம், எதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்க? அது ஒன்றும் இல்லை, சர்ச்சைக்கு போன தேவன் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். 18 வருஷமாக நிமிர முடியாமல் இருந்தாங்க. அந்த அம்மாவை என்ன பண்ணார்? நிமிர பண்ணார். ஸோ தேவ சமூகத்தை என்ன செய்கிறார்? பல வருஷமாக பிசாசு போராட்டத்தில் இருந்தான். ஒருத்தன் ஆலயத்துக்கு போயிருந்தான். ஆண்டவர் பிரசங்கம் என்ன பண்ணிட்டாரு? அவனை விடுதலை ஆக்கிட்டாரு. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. அப்போ ஆலயத்துக்கு போனால் தேவன் என்ன செய்வார்?
நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால் எனக்கு சர்ச்சைக்கு ஓகே வரேன், கர்த்தர் ஆஸ்வதிப்பார் அப்படின்னு சொல்ல. நேத்தோட ஒரு பிள்ளை சொன்னான், என்ன சொன்னான், எனக்கு அவன் பொண்ணை கட்டினா சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை ஒரு 2.5 வயசுல 3 வயசு இருக்கும். எனக்கு அப்போ வந்து ஏசப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ வந்து எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். எதுக்கு அவளுக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும்? எது ஒரு பிள்ளை சொல்கிறா, சபைக்கு வந்து சொல்லிட்டு கவர்மெண்ட் போகும்போது சொல்லிட்டு போகிறான். என்ன அவங்க பொண்ணு இருக்குது, அவங்க பொண்ணு சின்ன பிள்ளை, அந்த பிள்ளையை காட்டி சொல்கிறா, இன்னைக்கு இந்த வயசுலேருந்து ஏசப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நேசிப்பேன், ரொம்ப பரிவருப்பேன் அப்படின்னு அவள் சொல்லிட்டு போகிறான். இப்போ நேற்று எதுக்கு வந்திருக்கிறாங்க? இப்போ ஆலயத்துக்கு போகிறது எதுக்கு கூட இருக்கலாம், ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கூட இருக்கலாம் இல்லையா? இப்போ தாவீது கேட்கணும் ஒரு விஷயம், தாவீது நீங்கள் ஆலயத்துக்கு போனால் மகிழ்ச்சின்னு சொல்கிறீங்களே, சர்ச்சைக்கு போன உடனே சந்தோஷமான்றீங்களே, எதுக்காக சர்ச்சைக்கு போன சந்தோஷம்? ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கா, ஆஸ்வதிக்கப்பட்டதை கொடுக்கறதுக்கா? தாவீதை கேட்கணும் இல்லையா? என்ன கேட்கணும்? இப்போ என் தேவனுடைய போய் சொல்கிறாரு, தேவனுக்கு வாஞ்சை நாள் அப்படின்றாருன்னா, அப்போ 21 நாளாகம் 29:3 122 சங்கீதம் 1 கம்பேர் பண்ணணும்னு சொன்னால், அப்போ தாவீது ஆலயத்துக்கு வந்தது எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இல்லை, ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன போது மகிழ்ச்சியாக இருந்தேன். இந்த மகிழ்ச்சி எதுக்கு இருக்கும்? ஒருவேளை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இருக்கலாம் இல்லையா? ஒரு அம்மா சொல்கிறேன், 12 வருஷமாக ரொம்ப பிரச்சனையாக இருந்தாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் சரி, அங்கே ஐஎஸ் வந்திருக்கிறார், சர்ச்சைக்கு அப்படி போனவங்க என்ன செஞ்சாங்க? உற்சாகமாக எளிமை வந்துட்டாங்களா? சர்ச்சைக்கு போனான்னு சொன்ன உடனே உற்சாகம் எளிமை வந்துட்டாங்களா? 12 வருஷமாக பிரச்சனை இருக்கிறாங்க, எங்கெங்கே போனாங்க, ஒன்று என்ன செய்யலை, செட் ஆகலை, ஒன்றும் சரியாகலை. உடனே சொன்னார், ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த லைகன் சொன்னா என்ன சொன்னா அப்படின்னு சொன்னால், அங்கே ஏசு வந்திருக்கா, சர்ச் இருக்குது, சர்ச்சுக்கு போங்க அப்படின்னா அந்த அம்மா என்ன பண்ணாங்க? ரொம்ப உற்சாகமாக எளிமை வந்தாங்கல்ல, அந்த அம்மாவை கேட்கணும், எதுக்குமா அவ்வளோ உற்சாகமாக போகிறீங்க அப்படின்னு கேட்டு என்ன சொல்லியிருப்பாங்க? அதுவா 12 வருஷமாக பயங்கர பிரச்சனை, எங்கெங்கே போய் என்ன செய்யலை, ஒன்றும் சரியாகலை, சர்ச்சுக்கு போனால் சரியாகன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் எங்கே போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இப்போ இந்த அம்மா வந்தது எதுக்கு? சர்ச்சுக்கு பெறுவதற்கே தவிர கொடுக்கறதுக்கு இல்லை இல்லையா? இப்போ அந்த 18 வருஷமா அந்த அம்மா போனது எதுக்கு? பெறுவதற்கு தவிர கொடுக்கறதுக்கு இல்லை இல்லையா? இந்த ஆளுக்கு அசுத்தாவி மார்க் ஒன்றும் இல்லை, அசுத்தாவி பிடிச்சுள்ள மனுஷன் சர்ச்சைக்கு போயிருக்கான எதுக்கு? விடுதலை பெறுவதற்கு தவிர கொடுப்பதற்கு இல்லை, பெறுவதற்கு இல்லையா? ஒருத்தன் விடுதலை பெற போகிறான், ஒருத்தன் சுகத்தை பெற போகிறான், ஒருத்தன் நிமிர்ந்து அசுத்தாவி என்ன செய்ய போகிறான்? விடுதலையாக்க பெற போகிறான். ஆகமத்து என்ன? குஷ்டரோகி ஒருத்தன் வந்தான், இயேசுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கிறான். எதுக்குப்பா இயேசுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கிறேன், இவ்வளோ சிரமப்பட்டு போகிற, எதுக்குப்பா போகிற? அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு குஷ்டரோகமாக இருக்குது, இந்த குஷ்டரோகத்தை இயேசு என்ன செய்வார்? சுகமாக்குவார், அதனால் எங்கே போகிறேன்? இயேசுக்கு முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? 10 குஷ்டரோகிங்க வந்தாங்க, இயேசுக்கிட்ட வந்தாங்க, எதுக்குப்பா இயேசுக்கிட்ட போகிறீங்க? என்ன சொல்கிறாங்க? அது ஒன்றும் இல்லை, எங்கள் குஷ்டரோகத்தை இயேசு என்ன செய்யணும்? சுகமாக்கணும், அதுக்காக வந்தேன். இப்போ அநேக கூட்டம் எதுக்கு வராங்க? சரி, 100க்கு அதிபதி வந்தார், எதுக்குங்க வரீங்க? அது ஒன்றில் எங்கள் வேலைக்காரன் சுகவீனம் மறக்கிறான், ஏசு என்ன செய்வார்? சுகமாக்குவார், அதனால் வந்திருக்கிறேன் அப்படின்னு வரான். ரட்சிக்கப்படாதவனும் வரான், ரட்சிக்கப்பட்டவனும் வரான் இல்லையா? சேர்க்கணும்னு நினைக்கிறவனு வரான், சேர்க்கக்கூடாதவனு வரான். எதுக்கு? பெறுவதற்காக வரான். இப்போ தாவீதை கேட்கணும், தாவீதை நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சர்ச்சைக்கு போனான்னு சொன்ன உடனே ஒரே சந்தோஷமாயிட்டீங்க, ஒரே குஷி ஆயிட்டீங்களா, இங்கே எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லியிருப்பாரு? இப்போ இவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்க அப்படின்னா பெறுவதற்கு வந்தாங்க இல்லையா? அப்போ நீங்களும் இந்த கூட்டத்தோட ஒன்றால் நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட சொல்லுவார், நான் பெறுவதற்கு வரலப்பா, நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? கொடுக்க வந்திருக்கிறேன். ஏன்னா நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன். அப்போ நேசத்தின் அடையாளம் என்ன? தாவீது அவங்களுக்கு ஆண்டவர் நேசிச்சார், என்ன கொடுத்தாரு? அவனுக்கு விரும்புறதெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டார் இல்லையா? இயேசு அவங்கள நேசிச்சாரு, அதனால தான் யோவான் 8:32 ரோமர் 8:32 அப்படி வாசி என்னது? நாம் எல்லாருக்கும் நன்மை பெறும்படி அவர் தந்தனர் என்றார் இல்லையா? அப்போ எல்லாரையும் தேவன் என்ன செய்கிறாரு? நேசிச்சாரு, எல்லார் மீது அன்பு வச்சாரு, உலகத்து மீது அன்பு வச்சாரு, அந்த உலக மக்கள் மீது அன்பு வச்சாரு. அந்த அன்பு என்ன செஞ்சிச்சு? அவங்களுக்கு தேவையானதை அவர்கிட்ட இருந்து கொடுக்க வச்சிச்சு இல்லையா? வந்தவங்களுக்கும் கொடுக்க வச்சிச்சு, போயும் கொடுக்க வச்சிச்சு இல்லையா? வந்தவங்களுக்கும் கொடுக்க வச்சிச்சு. அப்போஸ்தலர் 10:31 நன்மை செய்கிறவராயும் பிசாசில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்கும்படி குணமாக்கும்படி நன்மை செய்யும்படி சுற்றி திரிந்தார் அப்படின்னு இல்லையா? வந்தவங்களுக்கும் கொடுத்தாரு, போய் என்ன பண்ணாரு? கொடுத்துட்டு வந்தார். தமிழத்தில் வந்தவங்களுக்கும் கொடுத்தாரு, இவர் போய் என்ன பண்ணிட்டு வந்தார்? கொடுத்துட்டு வந்தார். என்னங்க காரணம்? ஒன்றும் இல்லை, ஜனங்க ரொம்ப என்ன செய்கிறேன், நான் நேசிக்கிறேன், ரொம்ப நான் நேசிக்கிறேன். இது யார் சொல்லுவார்? இயேசு சொல்கிற ஸ்டேட்மெண்ட். இப்போ இயேசு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் விட்டுவோம். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் என்ன? உன் மீது என் மீது அன்பு கொண்டு இல்லையா? அவர் மீது அவர் நம்ம மீது மட்டுமல்ல, நம்மளை என்ன செய்யணும்? அவர் மீது அன்பு கொள்ளணும். அன்பின் அடையாளம் என்ன? நம்ம கொடுக்கணும் இல்லையா? இன்னைக்கு எப்படி கொடுக்குறோம்? கொடுக்கறது எவ்வளோ கொடுக்குறேன்னு முக்கியம் இல்லை, எப்படி கொடுக்குறேன்னு தான் முக்கியம். தேவன் என்ன பார்க்குறாரு? நீ எவ்வளோ கொடுத்தேன்னு கர்த்தர் பார்க்கறது இல்லை, ஆனால் எப்படி
கொடுக்கிற, அதான் கர்த்தர் பார்க்கிறார். இப்ப தாவீது கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு? இப்ப தாவீது கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு? என் தேவனுடைய ஆலயத்தில் எனக்கு இருக்கிற இன்னும் வாஞ்சையினால், அப்படிதானே? இப்போ ஏதோ சரி நம்ம ஒரு வீடு இருக்குது, சர்ச்சை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சர்ச்சையில் ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் என்ன செய்யலாம், சரி கொஞ்சம் காசு கொடுத்து அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு அனுதாபத்தில் கொடுக்கல. தாவீது என்ன செஞ்சு எப்படி கொடுக்கல? எப்படி கொடுத்துருக்கலாம்? சரி நான் நல்ல வீட்டில் குடியிருக்கிறேன், வீடு சர்ச்சை எப்படி இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, திரைகளுக்கு மத்தியில் இருக்குது, அதனால் என்ன செய்யலாம், சர்ச்சை இந்தப்பா இதை வச்சு கொஞ்சம் சர்ச்சை கட்டிக்கோப்பா அப்படின்னு சொல்லி ஆலயத்தில் இருக்கிற அனுதாபத்தில் கொடுக்கல. யாரு? தாவீது சர்ச்சைக்கு மேலே இருக்கிற அனுதாபத்தில் கொடுக்கல. எப்படி கொடுக்கிறாரு? இன்னும் என் தேவனுடைய மேல ஆலயத்தில் எனக்கு இருக்கிற வாஞ்சையினால். அப்ப நான் என்ன செய்யறேன்? அன்பா இருக்கிறேன். யார் அன்பா இருக்கிறேன்? ஆண்டவர் மேல நான் அன்பா இருக்கிறேன். இந்த அன்புக்கு அடையாளம் என்ன அப்படின்னா நான் கொடுத்துருக்கிறேன் இல்லையா? சரி, கொடுத்தது என்ன செய்யல? திருப்தி ஆகல. இன்னும் எனக்கு என்ன செய்யல? இந்த அன்பு எனக்கு குறையல அப்படின்னு சொல்லி பிறகு என்ன செய்து கொடுக்கிறாரு? அந்த 29 எவ்வளவு கொடுக்கிறாரு? 29 எவ்வளவு கொடுக்கிறாரு? 4ஆம் வசனம், அறைகளை மூடுகிறதற்கு வெளியையும் கொடுக்கிறேன், மூடுவதற்கு பொன்னும் வெள்ளியும் அனைத்திற்காகவும் ஓப்பிரின் தங்கமாகிய 3000. அங்க சொல்றது பார்த்தீங்கன்னா சாதாரண தங்கன்றாரு. எங்க 22:14 பொன் விலைக்கு பொண்ணு 1,00,000 தாளந்து பொண்ணுன்றார் இல்லையா? 1,00,000 தாளந்து பொண்ணுன்றார். ஆனால் இங்கே சொல்லும் கொஞ்சம் வித்தியாசம் சொல்கிறாரு. அங்கே சொல்லும் போது சாதாரணமாக தங்கம், ஆனால் இங்கே சொல்லும் போது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார். என்ன வித்தியாசம் சொல்கிறாரு? திரும்ப வாசிப்பதால ஓப்பீரின் தங்கம் இல்லை, ஒரு வெள்ளி வேலை கம்மாளர் செய்யும் வேலையே அங்கே இதை பார்த்து சொல்லல பாருங்க. அதே போல் ஓப்பீரின் தங்கத்தை எங்கே செய்யலை அங்கே சொல்ல பாருங்களேன். அப்போ தங்கம் எப்படி இருக்குது? சாதாரண தங்கமும் இருக்குது, கேடியும் நகையும் நகை எப்படி இருக்குது? சாதாரண நகையும் இருக்குது இல்லையா? நீங்கள் திருப்பத்தூர் பக்கம் போனீங்கன்னா அந்த சாதாரண நகை நிறைய நீங்கள் பார்க்கலாம், சாதாரண நகையை நல்லா நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஆனால் இப்போ என்ன வந்திருக்கு? நிறைய இடத்துல என்ன வந்துடுச்சு? எல்லாம் கேடிஎம் 916 கேடிஎம்னு வந்துடுச்சு இல்லையா? அப்போ 916 கேடிஎம்னு அர்த்தம் அதுதான் ஒரிஜினல் தங்கம் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற அந்த கேடிஎம் அந்த சீல் இல்லாமல் நகையை கொண்டு போனால் இது சாதா தங்கம், இது ரேட் என்னது, இது குறைவு அப்படின்றாங்க. அப்போ முதல்ல எப்படி கொடுத்தாரு? 1,00,000 தாளந்து மொத்த தங்கத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் இப்போ கொடுக்குறாரு இருக்கிறதுலையே இவருக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? இவருக்கு எப்படி வச்சிருந்திருக்கிறார்? அப்போ மேல என்ன சொன்னாரு? மேல என்ன, இது யாருடைய தங்கம்? என் தேவனுடைய ஆலயத்தின் மேல இருக்கிற வாஞ்சையினால் எனக்கு சொந்தமான அப்படின்னா முதல் தங்கம் சாதாரணமாக கொடுத்து முடிச்சுட்டாரு. ஆனா இப்ப என்ன வச்சிருக்கிறாரு? இப்ப அவருக்கு ஸ்பெஷல் எப்படி வச்சிருக்கிறாரு? இந்த ஓப்பரின் தங்கத்தெல்லாம் உள்ள வச்சிருக்கிறார். அப்படின்னு எப்படி சொல்லிக்கலாம்? இந்த 916 பூரா உள்ள வச்சுட்டாரு இல்லையா? 916 பூரா என்ன பண்ணிட்டாரு? உள்ள வச்சுட்டார். இந்த சமையல்கட்டில் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சமையல்கரை என்ன பண்ணுவாங்கன்னா சமையல் செய்யும்போது நல்ல பெஸ்ட்டாக இருக்கிறத மட்டும் சமைச்சு தனியாக என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்குன்னு எடுத்து வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மட்டத்தை என்ன செய்வாங்கன்னா வெளியே அனுப்பிவிடுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாரு? மொத்த தங்கம் ரொம்ப ரெண்டை பிரிச்சுட்டு இருக்கிறார். எப்படி பிரிச்சுட்டு இருக்கிறாரு? இது சாதா தங்கமா, சர்ச்சை கொடுத்துரு, சாதா தங்கமா சர்ச்சை கொடுத்துரு. அப்புறம் பார்த்தாரு, இது 916 அது உள்ள வச்சுடு அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாரு? உள்ள வச்சிருக்கிறாரு. இப்போ உள்ள மனசு உறுத்துது. என்ன உறுத்துது? ஐயோ நான் ஆண்டவன் நேசிக்கிறேன்னா எதை கொடுத்துருக்கணும்? என்ன அவர் நேசிச்சதுனால அவர்கிட்ட இருந்ததை சிறந்தது எது? ஒரே பேரான குமாரன். காசும் பணத்தையும் கொடுத்து அனுப்பிட்டு தான் ஒன்றும் அது பெரிய விஷயமா சொல்ல முடியாது. ஆனால் என்ன கொடுத்து அனுப்பினாரு? என் மீது அன்பு கூர்ந்தனால, என்ன நேசிச்சதுனால ஒரே பேரான குமாரன் சிறந்ததை என்ன பண்ணி கொடுத்தாரு? எனக்கு கொடுத்தாரு. அதை தாவீது பார்க்கிறாரு. இவர்கிட்ட வச்சிருக்க நகையை பார்க்கிறார். ஆஹா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அதை தான் எழுதுறாரு. என்னது? ஓப்ரியின் தங்கத்தைன்னு சொல்லிட்டு கம்மாளர் செய்யும் வேலைன்னு சொல்றாரு. அப்ப எல்லா நகையும் எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க? எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க? ஒன்றும் இல்லைங்க, நான் சாதா எல்லாத்தையும் என்ன பார்த்தோன்னாக்கா, நான் ஒரு டார்கெட் கொடுத்தேன். ரைமான்ஸ் ட்ரெஸ்ஸை எல்லாரும் தைக்க மாட்டாங்க. ரைமான்ஸ் அதனுடைய கிளாத்தை எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க? எல்லாரும் தைக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தைக்கவும் முடியாது. அதுக்குன்னு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்குன்னு ட்ரெயினர் தான் அதை செய்ய முடியும், அதுக்குன்னு பழக்கப்படம் தான் செய்ய முடியும். சாதாரண ட்ரெஸ்ஸை எல்லாரும் தைக்கலாம். ஆனால் அந்த மில் ஐட்டத்தை சில பேர் தான் என்ன செய்ய முடியும்? தைய முடியும். நான் போன வருஷம் கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, யாரும் தைக்க மாட்டேங்கிறாங்க, நான் தான் இப்போ தைச்சுன்னு கிடக்கிறேன்.
யாரும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்களா? இதை தைக்க மாட்டேங்கிறாங்க. நான் சிரமம் அது, ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? யாரும் தைக்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், தைச்சு நிற்கிறேன். தாவீது சொல்றாரு, ஏற்கனவே தங்க வேலை கொடுத்துட்டேன், அதை சாதாரண ஆளுக்கு செஞ்சுடுவாங்க. ஆனால் இப்போ சொல்றாரு, கம்மாளர் செய்யும் வேலை, கம்மாளர் செய்யும் வேலை. அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்க தான் அதை என்ன செய்ய முடியும். அப்போ அவங்க செய்யறதுக்குன்னு என்ன வச்சிருக்குது? ஒரு விதமான தங்கம் இருக்குது. அதை யார் தான் கொடுக்க முடியுது? அவங்க தான் அதை செய்ய முடியுது. அப்போ அந்த தங்கத்தை யார் வச்சிருக்கிறாரு? இவர் எடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் இப்போ பார்க்குறாரு, நம்ம என்ன பண்ணிட்டோம், மிஸ்டேக் பண்ணுறோமே. நான் கர்த்தரை நேசிக்கிறேன், இன்னும் என் தேவனுக்கு வாஞ்சையின் நிமித்தம். வாசி திரும்ப அந்த வசந்த முடிக்கிறேன். வசந்த ஆலயத்துக்காக அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் கொடுக்கிறேன். அப்ப அன்பு, பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளியும், அனைத்திற்காகவும் ஓப்பிரின் தங்கமாகிய 3000 தாளம் தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய, அங்க என்ன சொன்னாரு? வெள்ளினாரு. 1 நாளாகமம் 22 என்ன சொன்னாரு? வெள்ளினாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? சுத்த வெள்ளின்றாரு. அங்க வெள்ளி பொண்ணுனாரு, இங்க ஓப்பின் தங்கன்றாரு, சுத்த பொண்ணுன்றாரு. அங்க என்ன சொன்னாரு? வெள்ளின்றாரு. இங்க என்ன சொல்றாரு? சுத்த வெள்ளி, வெள்ளியையும் கொடுக்கிறேன். அப்ப அன்பின் அடையாளம் என்ன? இது எப்படி கொடுக்கிறேன்? நேசத்தின் அடிப்படையில் கொடுக்கிறேன். நேசத்தின் அப்ப நேசம் என்ன செய்யும்? கொடுக்க வைக்கலையா? இப்ப நேசம் வாங்கிட்டே இருக்குமா, நமக்கு திரும்ப கொடுக்குமா? இப்ப தாவீது ஆண்டவருக்கு நேசத்தால் என்ன பண்ணிருக்கிறாரு? இருந்ததெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டார் இல்லையா? ஏற்கனவே கொடுத்ததாரு, வாங்கிட்டார் ஆண்டவர். இப்பவும் கொடுக்கிறாரு, வாங்கிட்டார். இப்ப அன்பு வாங்கினே இருக்குமா, திரும்ப கொடுக்குமா? இப்ப 1 நாளாகமம் 22 அந்த 15 வாசி பார்க்கலாம். நம்ம இது கவனம் வச்சு அந்த வசனம் வாசி பார்க்கலாம். இதோ இல்ல அடுத்த வசனம் நீ இன்னும் அதிகமா அதை மட்டும் வாசி. அந்த வசனம் முழுச வாசி. இதோ சிறுமயிலே வெங்கலத்தையும் சபதரித்து வைத்தேன். நீ இன்னும் இவைகளுக்கு அதிகமா என்ன செய்வ? சபதரிப்ப. யாருக்கு சொல்றாரு? தன் மகன் சாலமோனுக்கு சொல்றாரு இல்லையா? இவர் சொன்னாரு, கத்தப்படி கொடுத்தாரா? 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் சொல்லி முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 21 வசனம் 10:21. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த இருந்தது ஒன்றும் வெள்ளினால் செய்யப்பட்டது இல்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாகவே எண்ணப்படவில்லை. இப்ப சாலமோன் ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் உன் பிள்ளைக்கு? தாவீதே, நீ நேசிச்சு கொடுத்தீங்களே, இந்த நேசம் என்ன செஞ்சிச்சு? நேசம் வாங்கிட்டே இருக்காது, என்ன செஞ்சிச்சு? திரும்ப கொடுத்துச்சு. உங்க காலத்துல வெள்ளியும் வச்சுக்க, சுத்த வெள்ளியும் வச்சிங்க. சாலமோன் காலத்துல எனக்கு வெள்ளியே வேண்டாப்பா, வெள்ளியெல்லாம் தூக்கி வச்சுட்டு வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ண முடியாத அளவுக்கு முழுவதும் ஒரு சிறந்த தங்கத்தை கொடுத்து அந்த மகனை ஆஸ்வதிக்கிறா. நம்ம பிள்ளைகளை சிறந்த ஆசீர்வாதத்தில் வைக்க வேண்டுமானால் இன்னைக்கு தேவன் என்ன விரும்புகிறா? கர்த்தர் மீது நமக்கு இருக்கிற நேசம். இன்னைக்கு தேவனை நீங்களும் நானும் உண்மையாக நேசிச்சோன்னா நம்ம பிள்ளைகளை சிறந்த ஆசீர்வாதத்தில் வைப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நான் சொல்ல, யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியம் யாருக்குன்னா சாலமோனுக்கு. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா தேவன் மேல் வச்ச நேசம். நம்ம தேவன் மேல் வைக்கிற நேசம், அந்த அன்பு நம்முடைய பிள்ளைகளை சிறந்த ஆசீர்வாதத்தில் வைக்கும். நம்ம பிள்ளைகள் சிறந்த ஆசீர்வாதத்தில் இருக்கணும்னா இன்னைக்கு கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறா? கர்த்தரை நேசிக்கணும்னு எதிர்பார்க்கிறான். அந்த நேசம் நம்முடைய பிள்ளைகளை சாதாரண ஆசீர்வாதத்தில் சிறந்த ஆசீர்வாதம் வைப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடுவோம். நேரம்ல சீக்கிரமாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் கிருபைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், கிருபைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவனே, ஒருவேளை கடந்த நாட்கள்
நாட்களில் ஏதோ நாங்கள் ஆண்டவரிடத்தில் ஏதோ வந்து போயிட்டு ஒரு சாதாரண ஒரு நபராக இருப்பதனால்தான் எங்கள் பிள்ளைகளை ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் வைக்கலன்னா இன்றைக்கி எங்களை அர்ப்பணிக்கிறோம், இன்றைக்கி எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. தேவனே, நாங்கள் உண்மையாக நேசிக்க, உண்மையாக இடத்துல அன்பு கூற கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அன்பு கூறுகிறேன் என்று வார்த்தையில் மட்டும் சொல்லாமல் அந்த அன்பு என்ன செய்யும்? என்னை கொடுக்க வைக்கும். எப்படி கொடுக்க வைக்கும்? எங்கிட்ட இருக்க சிறந்ததை கொடுக்க வைக்கும். எப்படி கொடுக்க வைக்கும்? கடமைக்கு கொடுக்க வைக்காது, அன்பினால் கொடுக்க வைக்கும், சந்தோஷமாக கொடுக்க வைக்கும், மகிழ்ச்சினால் கொடுக்க வைக்கும். அந்த மகிழ்ச்சினால் கொடுக்கிறது என்ன செய்யும்? என் பிள்ளைகளை சிறந்த ஆசீர்வாதத்தில், சாலமோனுடைய நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாகவே எண்ணப்படவில்லை, அவ்வளோ பெரிய மகிமையான ஆசீர்வாதத்தை சிறந்த ஆசீர்வாதத்தில் நம்முடைய பிள்ளைகளை வைக்க வேண்டுமானால் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை நேசிக்கணும். தகப்பனே, அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் உண்மையாக நேசிப்பதற்கு அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை, அவர்கள் பிள்ளைகளை தேவனே சிறந்த ஆசீர்வாதத்தில் நீர் வைத்து நீர் நடத்தும்படி இந்த காலை வேளத்தில் நம்முடைய ஊழியக்காரன் நான் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். அப்படி எல்லா தலையில் கை வச்சுக்கோங்க. நான் ஜெபம் பண்ணுறேன். பரிசுத்த தேவனுடைய அக்கறம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மேலே இருக்கணும். ஆண்டவரை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தை நேசிக்கிற, தேவனை நேசிக்கிற, தேவ சமூகத்தை நேசிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் தகப்பனே, இவர்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, இவர்கள் பிள்ளைகளையும் சிறந்த ஆசீர்வாதத்தில் வைத்து கர்த்தர் நடத்தும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நேசிக்கிற ஒரு பிள்ளைகள் கூட சாதாரண நிலையில் இருந்துடக்கூடாது சாமி, சாதாரண கர்த்தர் இருந்துடக்கூடாது ஐயா. சிறந்த ஆசீர்வாதத்தில் அந்த பிள்ளைகளை வைத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணி காத்துக்கோங்க, நாமத்தை மையப்படுத்துங்க, ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி திருக்கத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.